ஹலோ கைஸ், லிவிங் வித் பிசிஓஎஸில் இன்றைக்கி டே 1. இந்த தடவை ரொம்ப பர்ஃபெக்ஷனாலாம் பண்ண போகிறதில்ல, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எடுத்த உடனே ஃபுட் போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஃபாஸ்டிங்லாம் ட்ரை பண்ணால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதனால் ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கான கோல், எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது, எந்த ஆயில் ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது, சுகரை ஸ்டாப் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு டின்னரை ஏர்லியராக ஃபினிஷ் பண்ணணும். ஃபார் த நெக்ஸ்ட் 10 டேஸ் இது மட்டும்தான் நம்மளோட கோலாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்மளோட ருட்டீனில் வாக்கிங், எக்ஸசைஸ், போர்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எனக்கு டீ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணும்போது அதுவே எனக்கு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே ஃபுட் கண்ட்ரோல் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை கிவ் அப் பண்ணிடுவேன். அதனால தான் நான் இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இப்போ நம்மளோட செக்லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் மட்டும் நான் டின்னர் சாப்பிட லேட் பண்ணிட்டா, அடுத்த நாளும் அப்படியே விட்டுறாமல் நெக்ஸ்ட் டேல இருந்து இதை கரெக்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இதே மாதிரி தான் மற்ற விஷயங்களுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே கிவ் அப் பண்ணிடவே கூடாது. ஒரு நாளில் வாக்கிங், எக்ஸசைஸ், ஃபுட் ரொட்டீன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எதையும் பண்ணாமல் விடுறதுல எந்த யூஸும் இல்லை. அதனால தான் இந்த குட்டி குட்டி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம்.